டாக்டர் பிளஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். நிறைய பேர் கேட்குற விஷயம், அதுவும் பெண்கள் 40 வயது 45 வயதை கடந்து இந்த மெனோபாஸ் டைம்ல இருக்கக்கூடிய பெண்கள் கேட்கக்கூடிய விஷயம், மேம் போன் வந்து எலும்புகள் ரொம்ப வீக்கா இருக்கு, கால்சியம் டிஃபிஷியன்சி இருக்கு, விட்டமின் டி டிஃபிஷியன்சி இருக்கு. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய சமயங்கள்ல நான் உணவுகள் அப்படின்னு சொல்லும்போது எதை சாப்பிட்டா எனக்கு வந்து எலும்புகள் ஆரோக்கியமாக இருக்கும்? ஏற்கனவே எனக்கு வந்து மூட்டுக்கள், கால் மூட்டுல நீ ஜாயிண்ட்ல வந்து எலும்பு தேய்மானம் இருக்கு. ஸோ இது வந்து எனக்கு வந்து நீ ஜாயிண்ட் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜரிலாம் எனக்கு தேவையில்லை. நேச்சுரலா நான் என்ன உணவு சாப்பிட்டா இந்த பிரச்சனை கொஞ்சமாக எனக்கு குறையும். அதே மாதிரி மூட்டுக்கள்ல வரக்கூடிய பிரச்சனைகளோ, அடிக்கடி வந்து எலும்புகள்ல வந்து ஃப்ராக்சர் ஏற்படுறது, எலும்பு முறிவு ஏற்படுறது நிறைய பேருக்கு இருக்கும். அப்போ கால்சியம், விட்டமின் டி குறைபாடு சரி செய்யறதுக்கும், எலும்புகள்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சரியாகிறதுக்கும் எந்த மாதிரியான உணவுகள் எடுக்கலாம்? நம்ம நினைக்கிறோம் கால்சியம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த மாதிரி கால்சியம் நிறைய சாப்பிட சாப்பிட நம்ம உடல்ல பார்த்தோம்னா எலும்புகள் வந்து வலிமையாக இருக்கும். அப்போ நிறைய பால் குடிக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இப்போ கால்சியம் எலும்புகளோட வளர்ச்சிக்கு ரொம்ப முக்கியம். பாலிலும் கால்சியம் இருக்கு. பாலை விட அதிகமான கால்சியம் நிறைந்த உணவுப் பொருட்களும் நம்ம இருக்கு. அதுலயும் நம்ம கவனம் செலுத்தி சாப்பிடணும். முக்கியமாக ஒரு சிலருக்கு அந்த ஈஸ்ட்ரோஜன் உடல்ல குறையும் போது, பெண்களை பொறுத்த வரைக்கும் ஈஸ்ட்ரோஜன் லெவல் குறையும் போது போன் டென்சிட்டியும் நமக்கு குறையுது. ஆஸ்டியோபோரோசிஸ் ப்ராப்ளம், போன் எலும்புகளோட அடர்த்தி குறைவது நமக்கு நிறைய பேருக்கு ஏற்படுது. அதே மாதிரி நம்ம உடல்ல கால்சியம் குறைபாடு இருக்கும் பட்சத்தில் போன்ல இருந்து நமக்கு டைஜஷனுக்கு, மெட்டபாலிசத்துக்கு தேவையான கால்சியம் போன்ல இருந்து நமக்கு உறிஞ்சப்படுது. ஸோ அந்த மாதிரி உறிஞ்சப்படும் பொழுது நமக்கு கால்சியம் டிஃபிஷியன்சி இருக்கும் பட்சத்தில் இன்னும் போன் வந்து நமக்கு வீக் ஆச்சுனாலும் எளிதில் நமக்கு எலும்புகள் முறிவு ஏற்படுற பிரச்சனை இருக்கு. அதே மாதிரி ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கண்டிஷன். ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னு சொல்றது எலும்புகள் தேய்மானம், இந்த ஆஸ்டியோஃபைட் சேஞ்சஸ் நடக்கக்கூடியது. ரொம்ப எலும்புகள் தேய்மானம் ஏற்பட்டு மூட்டுக்கள்ல இருக்கக்கூடிய ஃப்ளூயிட், சைனோவியல் ஃப்ளூயிட் நமக்கு வந்து குறையிறதுனால எலும்புகள் ஒன்றோடு ஒன்று தேய்ந்து நமக்கு பிரச்சனைகள் ஏற்படுது. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய சமயங்கள் எலும்புகளில் தேய்மானம் ஏற்படாமல் இருக்கவும், எலும்புகள் வலிமையாக இருக்கணும். ஸோ நம்ம வந்து ஸ்ட்ராங்கா இருக்கணும்னா எலும்புகள் ரொம்ப முக்கியம். ஒரு சிலருக்கு இந்த செர்விக்கல் ரீஜன்ல, லம்பார் இடுப்பு பகுதியில அதிகமான வலியை வந்து நம்ம பார்ப்போம். ஸோ இந்த வலிகள் வந்து நார்மலா ஆகிறதுக்கு, சரியாகிறதுக்கான வழிமுறைகள் என்னன்றதும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ அப்போ உணவு முறையை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் சாப்பிட்டா எலும்புகள் ஆரோக்கியமாக இருக்கும். முக்கியமாக பெண்களை பொறுத்த வரைக்கும் அந்த மெனோபாஸ் டைம் நெருங்கிட்டு இருக்கு, இல்லை மெனோபாஸ் ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் கவனம் செலுத்தி சாப்பிடக்கூடிய உணவுகளும் நிறைய இருக்கு. அது என்னன்றதும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரி, அப்படி பார்க்கும்பொழுது நம்ம என்னென்ன சாப்பிடணும்? கீரை வகைகள் நம்பர் 1 அப்படின்னு பார்க்கும்போது கீரை வகைகள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கீரை வகைகளை நம்ம உணவில் சேர்த்து சாப்பிடும் பொழுதுதான் கால்சியம் நமக்கு அதிகமாக கிடைக்கும். இதுல முக்கியமாக முருங்கைக்கீரை ரொம்ப ரொம்ப முக்கியம். பாலக்கீரை ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுல அதிகமான கால்சியம் இருக்கு. பொன்னாங்கண்ணி, கரிசலாங்கண்ணி, இந்த 2 கீரைகளுமே பார்த்தோம்னா இரும்பு சத்தும் அதிகம், கால்சியமும் நமக்கு அதிகம். அடுத்து முக்கியமாக பார்த்தோம்னா வல்லாரை, தூதுவளை, இந்த கீரைகள்லையுமே வந்து பார்த்தோம்னா கால்சியம் சத்து அதிகமாக இருக்கு. இது எலும்புகளுக்குமே வலிமை சேர்க்கக்கூடிய ஒரு முக்கியமான கீரை வகைகள் அப்படின்னு சொல்லலாம். இப்போ தொடர்ந்து இந்த கீரை வகை ஏதாவது ஒன்று தினம்தோறும் நம்ம சாப்பிடும்போது உடல்ல அதிகமான சத்துக்கள், ஸ்டாமினா, நரம்புகள் வலிமையாகும், எலும்பு தேய்மானம் பிரச்சனையும் வராமல் இருக்கும். அதே மாதிரிதான் இந்த சைனோவியல் ஃப்ளூயிட், நம்ம வந்து மூட்டுக்கள்ல இருக்கக்கூடிய அந்த ஃப்ளூயிட் குறைபாடு, ஃப்ளூயிட் குறையாமல் இருக்கணும் அப்படின்னா அதற்கான சில வழிமுறைகளும், அதாவது உணவு முறைகளும் நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும். ஸோ உணவு முறைகளை நம்ம ஃபாலோ பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக எலும்பு தேய்மானம் அப்படின்ற பிரச்சனையிலிருந்து நம்ம விடுபட முடியும். ஸோ எலும்பு தேய்மானம் அப்படின்ற பிரச்சனை நாள்தோறும் தினம்தோறும் நிறைய பேருக்கு வந்துகிட்டே இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த எலும்பு தேய்மானம் ஏற்படாமல் இருப்பதற்கு இந்த உணவு முறைகள், அதுவும் முக்கியமாக இந்த தானிய வகைகளை நம்ம சாப்பிட்றது, சிறுதானியங்கள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுல கேழ்வரகு, கம்பு,
திணை, குதிரைவாலி இந்த மாதிரி சிறுதானிய வகைகள், நம்மளுடைய பாரம்பரிய அரிசி வகைகளையும் நம்ம பயன்படுத்தணும். இதுல முக்கியமாக சிவப்பரிசி, மாப்பிள்ளை சம்பா அரிசி ரொம்ப ரொம்ப முக்கியம். யானை கவுனி அரிசி ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்ப இந்த அரிசி வகைகளை நம்ம பயன்படுத்தும் பொழுது அதிகமான கால்சியம் சத்துக்கள் இதுல இருக்கு. போனுக்கு, அதாவது எலும்புகளுக்கு தேவையான மினரல்ஸ் வந்து இதுல சேர்ந்து இருக்கிறதுனாலையும் நமக்கு நிறைய பலன்கள் நமக்கு கிடைக்க ஆரம்பிக்குது. முக்கியமாக மூங்கில் அரிசி. இந்த மூங்கில் அரிசி அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் நம்ம எலும்புகளுக்கு, அது போன் மேரோல இருக்கக்கூடிய பிரச்சனையை சரி செய்யறதுக்கு இந்த மூங்கில் அரிசி பயன்படுது. 1 ஸ்பூன் அளவுக்கு மூங்கில் அரிசி தினமும் சாப்பிட்டாலே போதுங்க. காலத்துக்குமே நமக்கு வந்து இந்த எலும்புகள்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகிறத நம்ம பார்க்கலாம். எலும்புகள் ரொம்ப வலிமையாக இருக்கிறதுக்கு மூங்கில் அரிசி நமக்கு பயன்படுது. மூங்கில் அரிசி வந்து லேசா வறுத்து எடுத்து வச்சுட்டு மிக்சியில வந்து கொஞ்சம் குருணை மாதிரி ரெடி பண்ணிட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு மூங்கில் அரிசி எடுத்துக்கணும். 1 ஸ்பூன் அளவுக்கு மூங்கில் அரிசியை எடுத்துட்டு தண்ணீர்ல போட்டு கொதிக்க வச்சு கொஞ்சமாக பால் சேர்த்து, ஏலக்காய் கொஞ்சம் சேர்த்து, நாட்டு சர்க்கரை சேர்த்து அது கஞ்சி மாதிரி குடிக்கும்பொழுது உடல்ல எலும்புகள் தேய்மானம் இருந்து அதை சரி செய்யறதுக்கு மூங்கில் அரிசி நமக்கு பயன்படுது. அதே மாதிரி சித்த மருத்துவத்தில் நிறைய மருந்துகள் இருக்கு. ஸோ எலும்புகளை வந்து பாதுகாக்கிறதுக்கான மருந்து முறைகளும் நிறைய இருக்கு. சங்கு பருப்பம், பலகரை பருப்பம், இந்த மாதிரி கால்சியம் நிறைந்த மருந்து வகைகளை நம்ம பயன்படுத்தும் பொழுது ஒவ்வொருத்தருக்கும் அந்த வயதிற்கு ஏற்ற மாதிரியான எலும்புகள் சார்ந்த பிரச்சனை நமக்கு குணமாக ஆரம்பிக்கும். இப்போ இந்த பதிவில் எலும்புகள் தேய்மானம் ஏற்படாமல் இருக்கவும், எலும்புகள் உறுதியாக இருக்கவும் என்னென்ன வழிமுறைகள், உணவு முறைகளை பார்த்தோம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.